விஜய் எம்ஜிஆர் மாதிரினா ஒரு வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு தொப்பி ஒன்று எம்ஜிஆர் தொப்பி வாங்கி கண்ணாடி ஒன்று மாட்டிக்கின்னு நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டு வேணால் போகலாம். எம்ஜிஆர் மாதிரிலாம் ஆகிட முடியாது. அது மலை, இமயமலை, இது குன்று. நான் ஒரு இதில் கூட சொன்னேன், பரங்கி மலையும் இமயமலையும் ஒப்பிடாதீங்கன்னு. இது பரங்கி மலை கூட கிடையாது. யோசிச்சு பாருங்கள், 38 வருஷம் ஆச்சு ஒரு ஆள் இறந்து போய். அதே காலகட்டத்தில் இறந்த பல தலைவர்கள் இருக்காங்க. யாரையும் ஜனங்கள் நினச்சி பார்க்கல. இன்றைக்கும் எம்ஜிஆரை அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஒரு பூ கடை வச்சுருக்கவங்க, ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் கிடையாது. சொந்த செலவில் ஒரு படத்தை வச்சு இது பண்ணுறாங்க. இன்றைக்கும் எல்லார் வீட்லேயும் எம்ஜிஆர் சாகலன்னு நினச்சிருக்காங்க. இன்னும் உசுரோட படுத்திருக்காரு சமாதியில் உண்மை அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் இப்போ அன்வர் ராஜா போய் திமுகவில் சேர்ந்தார். இன்னை வரைக்கும் அவர் வீட்டில் இருந்து எம்ஜிஆர் படத்தை எடுத்துகிட்டு சொல்லுங்களேன், எடுக்க மாட்டார். ஏன்னா இது இன்றைக்கி திமுகவில் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது, எம்ஜிஆருக்கு என்னன்னா கூட்டம் வந்துச்சு, எவ்வளோ சாரியாக பெண்கள் வந்தாங்க, எம்ஜிஆர் தான். அன்னைக்கு யாருக்கு எதிராக அந்த பெண்கள் வந்தாங்க? என்ன அன்றைக்கி விசில் அடித்தாங்க குஞ்சிலாம் என்னார். அப்புறம் திடீர்னு இவர் ஒரு பாட்டுனா இப்போ அவரும் எம்ஜிஆருக்கு அடுத்தது எம்ஜிஆர் மாதிரியே அந்த அளவுக்கு வருதுன்னா எங்கள் தளபதிக்கு தான் கூட்டம் அவ்வளோ வருது. யார்? ஸ்டாலினை சொல்கிறாரு.